வணக்கம். சின்ன பிள்ளையாக இருக்கப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, நம்ம ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, எல்லாம் வளர்ப்பாங்க. நானும் எங்கள் தெருவில் 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம், எனக்கு அப்போ வந்து ஒரு 10 வயசு இருக்கும். நாய்க்குட்டி வளர்ப்போம்னு யோசித்தோம். விலை கொடுத்தெல்லாம் வாங்க தெரியாது. அப்போ நாய் எங்கே குட்டி போட்டுக்குன்னு பார்த்து அதில் போய் தூக்கிட்டு வந்துடுவோம்னு ஒருத்தர் ஐடியா சொன்னான். நாங்களும் ஊர் அலைஞ்சு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு நாய் குட்டி போட்டிருக்குன்னு. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் போன ஒரு விஷயம் என்னென்னா, நாய்க்குட்டியை தூக்குறப்ப தாய் நாய்க்கு தெரியாமல் தூக்கணும். போனால் 3 குட்டி படுத்துருந்துச்சு. அதில் ஒருத்தர் போய் என்ன பண்ணிட்டா, ஒரு குட்டி தூக்கினாம பாருங்கள், எங்கேருந்தோ அந்த நாய் வந்துச்சுங்க. நான் கூட போடுவேன், அத்தனை பேரும் ஓடி போயிட்டோம். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த நாயை விடாமல் தூக்கிட்டு வந்துட்டான். அது தெரு வரைக்கும் விரட்டிட்டு அப்புறம் போயிடுச்சு. அது என்ன விட்டுட்டு இப்போ இந்த நாயை எங்கே கொண்டு போகிறது அப்படின்னு யோசனை. அப்போல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகள் மாதிரி ஒரே பக்கம் பார்த்த மாதிரி 10 வீட்டு வாசல் இருக்கும். இதில் காம்பவுண்டு சுவர் இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி நைட்டு மாத்திரம் நீ உங்கள் வீட்டில் வை, நான் காலையில் வந்து வாங்கிட்டு போகிறேன்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நான் நாயோட போனேன். எங்கள் அப்பா என்னை அடி கொன்னே விடுவார் எனக்கு தெரியும். அதை ஒரு கேரை வச்சு கட்டி வாசலில் கட்டி வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட போய் கெஞ்சி கெதிரி பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா உள்ளே வர்ற நேரத்தில் நாயை பார்த்தாரோம் உன்னை கொண்டுருவார், இது வேறு எங்கேயாவது கொண்டு வைஇருந்தாங்க. அதுக்குள்ளே அவன் வந்து என்ன பண்ணால், நான் கொண்டு போகிறேன்ட்டு போயிட்டான். போனவன் எல்லா வீட்டுக்கும் ஒரே மொட்டை மாடி, எப்படி வாசலோ அது மாதிரி மாடியில் போய் அந்த இப்போ நாயை கட்டி போட்டு போயிட்டான். அந்த நாய் நேரம் ஆக ஆக ஊழையிட்டு கத்தி அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வேற எங்கேயும் போகல, நேரம் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன். ஏன்னா அந்த நாய் எங்கள் வீட்டுக்கு கட்டி கிடந்ததை பார்த்துருக்காங்க. இந்த நாய் உங்கள் வீட்டு நாய் தானே. எங்கள் அப்பாவுக்கு கோபம் தாங்க முடியாத கோபம். எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறதாவது எந்த நாய் சொன்னதுங்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ளே மேலே அது கத்துது, அழுகுது, பயங்கரமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வேறு 2-3 பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அது ஊழியிடுறதை பார்த்தா பயமாக இருக்குன்ட்டாங்க. அப்புறம் போய் இதை ராத்திரியில் பேட்டரி எடுத்துகிட்டு போய் தேடி அதை கண்டுபிடிச்சி அதை கொண்டு விட்டுட்டு வந்தோம். இதை எதுக்கு சொல்கிறேன், சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இதை வளர்க்கணும் அதை வளர்க்கணும்னு நினைப்போம். அப்புறம் இங்கே சோழவந்தான் வந்த பிறகு பூனை வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. எதுக்காக அப்படின்னா, நெல் மூடைகள் வீட்டில் இருக்கோம். இந்த நெல் மூடைகள் இருக்கிறதுனால எலி வருமேன்னு சொல்லிட்டு பூனை வளர்ப்போம். அந்த பூனைக்குட்டிகள் பண்ணுற அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா, நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மறக்கலை. பூனை மாதிரி சுத்தமான ஒரு உயிரினை வேறு எதுவும் இல்லைங்க. என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய நாக்குனாலேயே உடம்பு முழுவதும் சுத்தப்படுத்தும். அது குளிக்குதுன்னு அர்த்தமா. அதே மாதிரி இப்போ அது கழிவு இதுகள் போகிறப்ப, இப்போ நம்ம பாத்ரூம் போகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன செய்யும்னா மண்ணை தோண்டி அதில் தாங்க அது வந்து பாத்ரூம் போகும். உடனே மண்ணை மூடி வச்சுட்டு வந்துடும். அது என்னன்னு தெரியல, இது ஒரு ஆச்சரியமான பழக்கம். சில மிருகங்களுக்கு அப்படி உண்டும்பாங்க. ஒரு வேட்டைக்காரர் ஒரு தடவை சொன்னார், வரையாடுன்னு ஒன்று இருக்குமா. வரைன்னா மலை, வரையாடு மலையாடு, அதை வேட்டையாடுறது ஈஸி அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டால், அது ஒரு தடவை வந்து புழுக்க போட்ட இடம் இருக்கு இல்லையா, ஆட்டு புழுக்குன்னு சொல்லும் பாருங்க, அந்த இடத்த பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே உட்காந்துருந்தோம்னா போதுமா 2ஆவது தடவை அங்கே தான் வருமா திரும்பி. அப்போ கரெக்டாக நாங்கள் சுட்டுப்பிடுவோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அதுக்கெல்லாம் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பூனை எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும், அந்த பூனைக்குட்டியாக கொண்டு வந்த பிறகு அது எவ்வளோ அழகாக இருக்கும். கூட உட்காந்துருக்கோம், மடியில் வந்து படுத்துருக்கோம், சாப்பிட்றப்ப கூட இருக்கும், அப்பளம் அருமையாக சாப்பிடும், எல்லாம் பண்ணோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பூனை காண போச்சு. சரிவா பிடிச்சி போயிட்டாங்க போல் இருக்குன்னு சொன்னோம். ஒரு மழை பெய்கிற நேரத்தில்ங்க திடீர்னு பின்னம்பி கொல்லப்புறத்துக்கு கதவை அப்படி பரட்டுற மாதிரி சத்தம் கேட்டது. நானும் மனைவியும் போய் பார்த்தோம். மணி 7:30 மணி இருக்குது ராத்திரி. எது அந்நேரத்தில் இப்படி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இந்த பூனை நிற்கிது. அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது கொஞ்ச நேரம் கழித்து வாயில் ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்துச்சுங்க. பாருங்கள், எலியை பிடிக்கிறது அந்த வாய் தான், தான் குட்டியை தூக்கிட்டு போகிறது அந்த வாயில் தான். ஓஹோ, குட்டி போட்டிருக்கியா அப்படின்னு பார்த்தா திருப்பி வெளியே போச்சு, திருப்பி உள்ளே வந்துச்சு. 3 குட்டியை தூக்கிட்டு வந்துருச்சுங்க எங்கள் வீட்டுக்குள்ளே. 3 குட்டியோடு அது வந்த பிறகு
எங்கள் வீடு அப்படியே பேரம்பேத்தி வந்த மாதிரி கலகலப்பாயிருச்சு. எங்கே பார்த்தாலும் பூனைக்குட்டியாக இருக்கும். அது அவ்வளோ சந்தோஷமாக வீடு முழுக்க இருக்கும். யார் வந்தாலும் சரி வந்து அவங்கள வரவேற்க போகிறப்ப கூட உட்காந்துருக்கோம். அப்புறம் அந்த பூனையினுடைய அழகோ என்னமோ தெரியல, அதை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது இல்லை. அப்புறம் நாங்கள் பூனை வளர்க்கலன்னு வச்சுக்கங்களேன். இங்கே வந்த பிறகு, மதுரைக்கு வந்த பிறகு இந்த வீட்டில், எங்கள் அமுதகம் வீட்டில் பல உயிரினங்கள் வரும் போகும். ஆனால் எங்கேருந்தோ வந்த ஒரு பூனை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 5 முறை 6 முறை 2 குட்டி 3 குட்டின்னு போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் என்னென்ன தான் வளருதுன்னு தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். மரங்கள் நிறைய இருக்கிறதுனால பறவைகள் வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிக்கும். சின்ன குருவி, அதாவது இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த குருவி, அந்த குருவி அழகாக கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து குடும்பத்தோடு போகிறத பார்த்தேன் நான். பொன்வண்டு ஒன்று திடீர்னு வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. அதை இப்போ கூட இருக்க வீட்டில் இருக்கவங்களாம் எடுத்து அதை பாதுகாத்து வச்சு அதுக்கு எல்லாம் போட்டு வைக்க 1 முட்டை போடுச்சு, 2 முட்டை போடுச்சு, 14 முட்டை போடுச்சுங்க. பொன்வண்டு ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் பூனை இப்போ வரைக்கும் ஒன்று இருக்குது. நான் எந்த நேரம் 12 மணிக்கோ 2 மணிக்கோ 1 மணிக்கோ வந்தாலும் கூட அது வந்து சேர்ந்துடும். வந்து என்கிட்ட உட்காந்துட்டு தான் போகும். இப்போ கூட நீங்கள் அந்த பூனையை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் சொன்ன பூனைக்குட்டி, இந்த சிட்டுக்குருவி, இந்த பொன்வண்டு, இதெல்லாம் உண்மையான உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டு விருந்தாளிகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் மனுஷனாக தான் இருக்கணும்னு இல்லை, மற்ற உயிரினமாக இருந்தால் அதோட பழகி பாருங்கள். அது ஒரு சந்தோஷமான உலகங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.